அன்பர்களே வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு என்ன தெரியுமா? அரசியல்வாதிகளுக்கு சில வரைமுறைகள் தேவை. அதாவது அவர்கள் ஒன்றும் ஆண்டவன் இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு தான் நடந்துகிட்டு இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் ஒழுக்கங்கள் தேவை என்பதான் நம்ம இன்றைய பதிவின் நோக்கமாக கருத வேண்டும். நம்பர் 1, சரி பதவி பாருங்க, இது என்ன இவர் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில இந்தியர்கள் இப்போ பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 2 தடவை தான் அமெரிக்காவில் ஜனாதிபதி இருக்கார். அதே சிஸ்டம் தான் இந்தியாவிலையும். ஸோ இந்தியாவில் 2 முறைக்கு மேலே ஜனாதிபதி, பிரதமர், கவர்னர் அல்லது முதலமைச்சர் இவங்க இருக்கக்கூடாது சார். ஏங்க 10 வருஷம் போறாதாங்க. இது ஒன்று. அதனால் இதுக்கு ஒரு வழிமுறை செய்யணும். 2வது பார்த்தீங்கன்னா வயது வரம்பு. அது எப்படிங்க எந்த வயது வரம்பு இல்லாமல் இவங்க இஷ்டத்துக்கு குடுக்கிழமனா தடி வச்சுக்கிட்டு நடக்க முடியாமல் இப்படிலாம் போக முடியாதுங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு இது, புரியுதுங்களா? வயது வரம்பு கட்டாயம் தேவை. இப்போ 65 வயசுலேயே இப்பெல்லாம் அதாவது அல்ஷிமர் டிசீஸ்ன்னு பேருங்க. நான் ஒரு உளவியல் மாணவன்கிற முறை சொல்லலாம். அது நம்ம மூளையினுடைய எப்படி இருக்கும், மூளை மடிப்பாக இருக்கும். அதான் அறிவாளித்தனம். அது வழிகிட்டு போக போக திங்கிங் பவர்லாம் போயிடும். அப்போ எல்லா வித அதாவது சுருக்கமாக சொன்னால் அறிவே இருக்காது. சிறு சிறு குழந்தைங்களை பார்த்தா கற்பழிப்பான். அதனால தான் முதியவர் கற்பழிப்பாதுன்ட்டு நிறைய கைது பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம தேவையா சார்? ஸோ வயது வரம்பு மேக்சிமம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு சில வயது வரம்பு இருக்கும்போது இவங்களுக்கு ஏன் 75 வயசுக்கு மேலே வைக்கணும்? ஸோ மேக்சிமம் அரசியல்வாதிகளுக்கு ஒரு 75 வயசுன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க சார். நம்பர் 2. நம்பர் 3, கல்வி. கல்வின்னா உடனே வந்த பட்டம் அப்படின்னு நினைக்காதீங்க. கல்விங்கிறது ஒரு அறிவு, அவ்வளவுதான். அந்த அறிவை நீங்கள் ப்ரைவேட்டாக படிச்சிருக்கலாம், பட்டம் வாங்காமல் இருக்கலாம், அதை பற்றி இல்லை. நீங்கள் உலக பொதுமொழி என்ன? இங்கிலீஷ், ஆங்கிலம். ஸோ ஆங்கில நாலேஜ் இல்லாமல் நீங்கள் வராதிங்க பொது வாழ்க்கைக்கு. நான் ஹிந்திக்காரன், நான் ஏன் ஆங்கிலம் படிக்கணும்னா நீ ஹிந்திக்கார நாட்டை மட்டும் பார்த்துக்கா, வெளிநாட்டோட தொடர்பு வச்சுக்காத. உன் நாட்டை வச்சுக்கிட்டு உன்னால என்ன பண்ண முடியும்? இப்போ அதிபர் ட்ரம்போட பிரதமர் மோடி அடிக்கடி போய் பார்க்குறாரு. அப்போ லாங்குவேஜ் தேவை இல்லையா? ஆகவே லாங்குவேஜ் புலமை, அதை தான் நான் சொல்கிறேன். புலமைன்னு கிடையாது, அந்த லாங்குவேஜில் பேச படிக்க போதிய இது வேணும். ஸோ கூட ஒரு டிரான்ஸ்லேட்டர் அழைச்சிட்டு போயிட்டேன், நீ என்ன பேசுறேன்னா அவருக்கு முடியாமல் அவர் என்ன பேசுற, இதெல்லாம் எதுக்கு சார்? ஸோ இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைன்னா எந்த வித உயர்த்த அதாவது இந்த பதவியும் வைக்கக்கூடாதுங்க. இப்போ நான் சொன்ன பதவி 4 இருந்து இல்லைங்களா? ஜனாதிபதி, பிரதமர், கவர்னர், முதலமைச்சர். இவங்களுக்கு ஆங்கிலம் தெரியல அல்லது எழுத பேச முடியல, இவங்க தயவு பண்ணி ஒதுங்கிடணும். இது 3. 4 தகுதிங்க, எலிஜிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அது எஜுகேஷன், இது எலிஜிபிலிட்டி. என்ன எலிஜிபிலிட்டி? சும்மா அங்கேருந்து எல்லாரும் அரசியலுக்கு வந்துட முடியாதுங்க. அதுக்கு ஒரு இது வேணும். உதாரணமா ஒரு ப்ரொபோஷன் இன்னொன்று வருது, டாக்டராக இருப்பார், அரசியலுக்கு வருது. எல்லாம் பணம் சம்பாதிக்க, தொண்டு சேர்த்துக்கல சார். இது முதலீடு பண்ணிட்டாராம் வராராம். அதே மாதிரி பதவி IAS IPS பதவி ராஜினாமாப்பட்டு வர்றது. வாங்க வேணான்னு சொல்ல, ஆனால் நீங்கள் 10 வருஷம் வெயிட் பண்ணணும். அதே மாதிரி சினிமாக்காரன் சினிமாவில் நடிச்சுட்டு நீ 10 வருஷம் நடிக்காமல் இருந்து அப்புறம் வா. ஸோ இந்த மாதிரி கட்டுப்பாடுங்க. இப்போ நீ ஜெயிச்சுட்டு போப்பா, யார் வேணானுத? சும்மா இந்த மக்களை ஏமாற்றி சினிமாவுக்கு வர்றது, அப்புறம் இது வர்றது. அதே மாதிரி IAS IPSங்கிறது உங்களை நினைச்சா பதவி, இதெல்லாம் கூடாது சார். அரசியலுக்கு வருதா இருந்தால் நீங்கள் இதுக்கும் பதவியை ராஜினாமா செய்தோட மட்டும் இல்லை, 10 வருஷம் கழிச்சு தான் வரணும். இது இவங்களுக்கும் பொருந்தும், சினிமாக்காரர்களுக்கு. நீ சினிமா விட்டுட்டாங்கிறதுக்கு 10 வருஷம் வெயிட் பண்ணு. நீ வெயிட் பண்ணு, உண்மை இருக்குன்னு மக்களுக்கு தெரியும். அப்போ நீ அரசியலுக்கு வா. போச்சுங்களா? இதுக்கு காலம் நிர்ணயிக்க பண்ணணும் 10 வருஷம். அதுக்கப்புறம் நின்றுக்கா, அது நிற்காத போ. நீ இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இங்கே மக்களை ஏமாத்தாத. இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இவங்க இருப்பாங்க சார், அரசியல்வாதி பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க. இப்போ இந்த வாரிசு அரசியல் போட்டு இந்தியா முழுவதும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ரொம்ப சுலபமாக தீக்கலாம். இதை ஒரு குடும்பத்தில் ஒரு அரசியல்வாதி ஒரு நல்ல பெரிய பதவியில் இருந்தாருன்னா அவரும் அதே மாதிரி 10 வருஷம் கழிச்சு தான் வரணும். இப்போ மேலே சொன்ன பார்த்தீங்களா, அதே சேம் கண்டிஷன் தான். அப்புறம் குற்ற பின்னணி. இப்போ நிறைய அரசியல்வாதிகள் குற்ற பின்னணி உள்ளவர்களாக இருக்காங்க சார். இது எல்லாருக்குமே தெரியும்.
உச்ச நீதிமன்றம் கிட்டத்தட்ட 70% அரசியல்வாதிகள் குற்ற பின்னணி உள்ளவர்களா இருக்காங்கன்னு வருத்தப்படுது. இது என்ன? இதுக்கு ஒரு வரைமுறை தேவை. அது எப்படி நீ குற்றம் புரிஞ்சுட்டு நீ பெரிய பெரிய பதவியில் இருக்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாலே நீ நிற்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஒரு தகுதியாக வைக்கணுங்க. அதாவது எலிஜிபிலிட்டி கிடையாது. தகுதின்னா என்ன? நீ அதுக்கு போட்டி போடவே கூடாது. அப்புறம் இந்த தனி மனித ஒழுக்கம் ரொம்ப 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 நிறைய பேர் சொல்லுவான், அவன் 1000 ரூபாய் வச்சிருக்கான், எனக்கு நான் செய்வேன். நீ என்னதான் காட்ட போற? உன்னால உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியல, தாய் தந்தையர்கிட்ட நல்ல எண்ணம் இல்லை, கொண்டாட்டிக்கிட்ட ஒழுங்கா வரல, நீ இந்த நாட்டுக்கு மட்டும் வந்து செஞ்சிட போறியா? நான் யாரா இருந்தாலும் சொல்றேன். அதெல்லாம் இல்லாம ஒழுக்கம் இல்லாதவர்கள் அரசியலுக்கு வராதிங்க. இது தடை செய்யணுங்க, ஒழுக்கம் இல்லாத வரவங்களுக்கு. அப்புறம் இந்த சினிமா காட்சியெல்லாம் இருப்போம் பார்த்தீங்களா, கட்ட கட்ட வார்த்தையெல்லாம் சொல்லுவான் அரசியல்வாதி, யோ ஐஜி யோ ஒன்றுதான் ஏன் அப்படி, இந்த மாதிரி ஒரு மரியாதை இல்லாத பேச்செல்லாம் பேசுறா. இதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் வருது, தடை செய்யணுங்க. அதெல்லாம் அந்த காட்சிகள்லாம் என்ன பண்ணோம், தடை செய்யணும். நீங்க நினைக்கலாம், சரி இதெல்லாம் யாரு செய்யறது? இப்ப இருக்கிற அரசியல்வாதிக தான் பண்ணணும், அவங்க பார்லிமெண்ட்ல கூட்டி தான் இதை பண்ணணும், பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன பண்ண, இன்டலெக்சுவல்ஸ் இருக்காங்க. இப்போ நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவியில் இருந்தவங்க, பணக்காரர்கள், சில அறிவாளிகள், சயின்டிஸ்ட்டு, இதை இல்லாமல் பொதுமக்கள்ல பேர் இவங்களாம் திரட்டி ஒரு ஸ்ட்ரைக் பண்ணி உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும். போயிட்டு இவங்களுக்கு ஒரு தகுதி ஃபிக்ஸ் பண்ணுங்க, இப்போ நான் சொன்ன இந்த தகுதிகள்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போடணும். இந்த தேர்தல் ஆணையர் உதாரணம் இப்போ இருக்கார் இல்லையா, ஞானேஷ்குமார், அவர் 5 பைசா புரோகம் இல்லாத ஒருத்தர், அவரெல்லாம் தூக்கி அடிச்சிடணும், அவரு மேலே வேற ஒரு ஆள் போடணும். இந்த மாதிரி சில ரீஃபார்ம்ஸ்லாம் கொண்டுட்டு வந்தாதான் என்ன இந்த நாட்டில் ஒரு ஒழுங்கான அரசியல் நடக்கும், மக்களும் திறமை உள்ளவர்களாக இருப்பாங்க. நம்ம 140 கோடி மக்கள் இருக்கோம், நினச்சி பாருங்க. ஒரு இந்த ஒலிம்பிக்கில் போய் ஒரு பித்தளை மெடலுக்கு கையேந்தி நிற்கிற கேவலமான நிலையா இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? திறமையை நம்ம மதிக்கிறது இல்லை. இந்த மாதிரி திறமையற்றவர்கள் வந்து உக்காந்துக்கிட்டு நம்மள அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆகவே உச்ச நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இன்டலெக்சுவல்ஸ் இவங்கெல்லாம் ஒன்று கூடி இதுக்கு ஒரு முடிவு கட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.